திமுகவுக்கு எப்போதுமே சிம்ம சொப்பனமாக இருப்பது கொங்கு மண்டலம்தான். அதிமுகவின் கோட்டை அது. எப்படியேனும் கொங்குவில் வெற்றி பெற்றுவிட வேண்டுமென பல பிரயத்தனங்களை செய்து குட்டிக்கரணம் அடித்து வருகிறது திமுக. ஆனால் கொங்கு மண்டல மக்களோ திமுகவை வெறுத்தே வருகின்றனர். மக்கள்தான் வெறுக்கிறார்கள் என்றால் கொங்கு மண்டல திமுகவில் நிலவி வரும் பல கோஷ்டி மோதல்களும் அதிகார சண்டையும் திமுக தலைமைக்கு இன்னும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் சக்கரபாணி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவின் மேற்கு மண்டல பொறுப்பாளர்களாக உள்ளனர். அண்மையில் கோவை திமுகவில் வார்டு, பகுதி, நகரம், ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகள் பிரிக்கப்பட்டன. அதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளன. மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் செந்தில் பாலாஜிக்கு அதிக முக்கியத்துவம் தருவதும் கட்சி சீனியர்களிடையே புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. சில மாதங்களுக்கு முன் திருச்சி சிவா பங்கேற்ற நிகழ்ச்சியில் தாமதமாக வந்த செந்தில் பாலாஜிக்காக அனைவரும் எழுந்து நின்றபோது மேடையிலேயே அவர் கொந்தளித்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி திமுகவில் இருக்கும் புகைச்சலை வெளிக்காட்டியது. மேலும் பணம் வாங்கிக் கொண்டு பதவி கொடுக்கப்படுவதாகவும் திமுகவினர் கொந்தளித்து வருகின்றனர். இது தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளரிடம் நிர்வாகி ஒருவர் பேசிய ஆடியோவும் சமீபத்தில் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் விளாங்குறிச்சி பகுதியில் 9வது வார்டின் வட்ட செயலாளர் மயில்சாமி உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து செந்தில் பாலாஜிக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். அதில், நாங்கள் திமுகவில் வகித்து வரும் பதவியிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுகிறோம், எங்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளனர். அந்த கடிதம் சமூக வலைதளங்களில் வெளியாகி கொங்கு மண்டலத்தில் திமுகவின் படுதோல்வியை உறுதிப்படுத்தியுள்ளது. மயில்சாமியை வட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அதில் வேறு ஒருவரை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதை அறிந்து மயில்சாமி இந்த பிரச்சனையை செந்தில் பாலாஜியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்து ராஜினாமா செய்துள்ளதாக கூறுகிறார்கள் விளாங்குறிச்சி பகுதி திமுகவினர். தனக்கு கட்சியில் பெரிய ஆதரவு இருப்பதை காண்பிக்கும் விதமாக அந்த பகுதியில் உள்ள மற்ற நிர்வாகிகளிடமும் அவர் கையெழுத்து வாங்கியுள்ளாராம். கோவைக்கு தனி மாவட்ட செயலாளர் இருக்கும்போது ஸ்டாலினும் உடன்பிறப்புகளும் செந்தில் பாலாஜியையே நாடுவதும் நம்புவதும் ஏன்? அப்படியெனில் ஸ்டாலின் முதல் கடைநிலை தொண்டன் வரை கோவை மாவட்ட திமுக செயலாளரை மதிப்பதே இல்லையா என்ற சந்தேகத்தையும் எழுப்புகிறார்கள் கோவை மக்கள். இது ஒருபுறம் இருக்க, மற்ற கட்சிகளிலிருந்து கடைக்கோடி தொண்டன் ஒருவர் விலகினால் கூட அதை பூதாகரமாக்கி அந்த கட்சியே விழுந்து விட்டது என நரேட்டிவ் செட் செய்யும் திமுக உடன்பிறப்புகளும் அவர்களுக்கு துணை போகும் சில ஊடகங்களும் இந்த செய்தி குறித்து மூச்சே விடாமல் இருக்கின்றனர். என்னதான் மூடி மறைத்தாலும் நரேட்டிவ் செட் செய்தாலும் 2026 கொங்கு பகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் திமுக படு தோல்வியையே சந்திக்கும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.